கோவை சிங்காநல்லூர் கரும்புக்கடை மைதானத்தில் நடைபெற்ற முத்தமிழறிஞர் செம்மொழி காவலர் தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவையொட்டி சிங்காநல்லூர் பகுதி கழகம் இளைஞர் அணி கோவை மாநகர் மாவட்டம் சார்பில் நடைபெற்ற மாநிலம் தழுவிய கபடி போட்டி இரண்டாம் நாள் நிகழ்ச்சியில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக் அவர்கள் கலந்து கொண்டு தலைமை தாங்கி வாழ்த்தி சிறப்புரையாற்றினார். ஆர். பிரவீன் வரவேற்புரையில் சிங்காநல்லூர் பகுதி 2 செயலாளர் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் சிங்கை மு. சிவா, மாநகர் மாவட்ட திமுக துணை செயலாளர் தளபதி இளங்கோ, போனஸ் பாபு முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஏர்போர்ட் ராஜேந்திரன், சிங்காநல்லூர் பகுதி 2 துணை செயலாளர் திராவிடமணி, 61வது வட்டக்கழக செயலாளர் தென்னவர் செல்வம், இளைஞர் அணி மதன், சிங்கை சம்பத், வட்ட துணை செயலாளர் பூங்குடி, விழா கமிட்டியினர் சிங்கை பவித்ரன், சிங்கை பிரவீன், அன்பு சூரியன், சிங்கை தேவா, சிங்கை பிரசாந்த், மதுபாலன், விமல், அக்ஷய், முகுல் மாலி, அஸ்வின், மதன், ஆகாஷ், சூர்யா, கழக நிர்வாகிகள், கபடி வீரர்கள், விளையாட்டு வீரர்கள், இளைஞர் அணியினர், ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டத்திலே மக்கள் அழைப்பதை ஏற்று வருகை தந்த புகைப்படம் இங்கு வருகின்ற தலைவர் கலைஞர் 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டில் ஒரு மிகச்சிறந்த தலைவராக நம்மிடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 57 ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் சட்டப்பேரவை உறுப்பினராக அவர் செயல்பட்டிருக்கிறார். 5 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்து 19 ஆண்டு காலம் இதுவரை தமிழ்நாட்டுடைய வரலாற்றில் 19 வருஷம் முதலமைச்சராக இருந்த ஒரே தலைவர் நம்முடைய அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்படிப்பட்ட அந்த மகத்தான அந்த மேதைக்கு நாம் இன்றைக்கு விழா எடுக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் இதே சிங்காநல்லூர் பகுதியிலே தான் 1930, 35, 36ஆம் ஆண்டுகளில் இந்த பகுதிகளிலே தான் அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதையும் நாம் அறிவோம்.